ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். டீம் லீடர் பாஸ்கரன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட பயிலும் மாணவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் எனது குருநாதர் ஜோதிட ஆசிரியர் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த மேடை புதுசு. இது முதல் முறை இந்த மேடையில் நான் வரேன் பேசுகிறதுக்கு. இந்த மேடையை எனக்கு அளித்த என்னுடைய ஆசிரியருக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றி அவருடைய பாத கமலத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஜோதிடம் என்பது வேதத்தின் ஒரு பகுதியாகும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு எளிய முறையில் பலனை எப்படி எடுப்பது என்பதை பற்றி நான் இங்கு கூற வேண்டும் என்று எனக்கு என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சிறு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அழகாக ஜோதிடத்தை பார்த்தவுடன் நீங்கள் எளிய முறையில் ஈஸியாக பலன் சொல்லலாம். ஜோதிடத்தை முழுமையாக நாம் உள்வாங்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்லும் கருத்தையும் முழுமையாக முதலில் நாம் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கினால் நாம் சொல்லும் போது நம்மளோட கவனம் முழுதும் ஜோதிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் எளிய முறையில் நீங்கள் பலன் சொல்லலாம். ஜோதிடர்களாக மிக விரைவில் ஆகலாம். ஜோதிடம் என்பது வேதத்தின் ஒரு பகுதியாகும். வேதம் ஒரு மனிதனை உருவப்படுத்தினால் அதனுடைய கண் ஜோதிடமாகும். ஜோதி என்பது மனம், திடம் என்பது மனதை திடமாக்குவது. நம்மை தேடி வரும் நமது வாடிக்கையாளருடைய மனதை திடப்படுத்தி, அவர் கொண்டு வரும் ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் அவர் மனதை திடப்படுத்தி அதற்குண்டான பரிகாரங்களை சொல்லி அவரை எச்சரிக்கை உணர்வோடு அனுப்பி வைப்பவர் தான் ஒரு ஜோதிடர். அதுதான் ஜோதிடமும் கூட, அதுதான் ஜோதிட தர்மமும் கூட. ஜோதிடம் என்பது வான்மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கூறும் செய்திகள் என்று பொருள். அவைகள் வருங்காலத்தை பற்றி நமக்கு கூறுகின்றன. ஜோதிடம் என்பது வான்மண்டலத்தில் இருக்கும் செய்திகள். அவை நமது வருங்காலத்தின் நிகழ்வை பற்றி அதை கூறுகின்றன. தேவையான செய்திகளை தெரிந்து கொள்ள நமக்கு நட்சத்திரங்கள் ஒரு மொழியாகும். அந்த நட்சத்திர மொழி தான் ஜோதிடம். முன்வினை பயனால் தான் நம் பிறப்பு ஏற்படுகிறது. முன்வினை பயனால் தான் நம் பிறப்பு ஏற்படுகிறது, நமது பிறப்பும் ஏற்படுகிறது. நம்முடைய பூர்வ ஜென்மம் தான் இப்பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற சுகத்துக்கங்களுக்கு காரணமே அமைகிறது. நாம் செய்கின்ற வினைகளே நமக்கு அடுத்த பிறவியை தோற்றுவிக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நமது பிறப்பு. தற்போது நாம் செய்யக்கூடிய அத்தனை கர்ம வினைகளும், தர்மங்களும், தானங்களும், பாவங்களும், கர்மங்களும் அத்தனை மறுஜென்மத்தினுடைய பிறப்பாக அமையும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவரவர் பிராப்தப்படி ஏற்ற இறக்கங்கள், இன்ப துன்பங்கள், லாப நஷ்டங்கள், நிறைகுறைகள் அமைகின்றன. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்றம், இரக்கம், நிறை, குறை இது அவையும் தர்மத்தின் வழியே இறைவனால் அமைக்கப்படுகிறது. அதுவே ஜோதிடம். ஆசிரியர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஏற்றங்கள் இருந்தே தீரும். அது நம் கர்மவினைப்படி கண்டிப்பாக அமையும். இந்த பூமியில் பிறக்கின்றோம். அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நமது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், அதன் அமைப்புகளும் தீர்மானிக்கின்றன. ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், தசாபுத்திகள்,
5616 அந்தரங்கள். இவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆதிக்க காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் தன் பரம்பரை மற்றும் வளரும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த சொல்வதுண்டு. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இவர் பிறக்கும் போதுள்ள கிரகங்களை கட்டுப்படுத்துவதாக கூறுகிறது. இந்த கிரகம் நம் வாழ்நாளில் அடிக்கடி சக்திகள் அவையே நம்மை இயக்குகின்றன. இந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நம்மை வழிநடத்துகின்றன. இதன் வழியில் நம் வாழ்க்கை நடக்கின்றது. கிரகங்கள் நடத்தும் வழியில் பயணங்கள் தொடர்கின்றன. இந்த சூழ்நிலையில் எளிமையான முறையில் இந்த வழியை பலனை அறிவது எப்படி என்பதை இப்போது காண்போம். அதாவது 9 கிரகம், 12 ராசிகள், இவை அனைத்தும் நம்மை வழிநடத்து 27 நட்சத்திரங்கள், இவை அனைத்தும் நம்மளை வழிநடத்துகின்றன. அவை வழிநடத்தும் வழியில் நாம் செல்கின்றோம். இதை முன்கூட்டி அறிவதுதான் ஜோதிடம். அதை எளிய முறையில் எப்படி பலனை அறியலாம் என்பதை இப்பொழுது சொல்கிறேன். இப்பொழுது நம்ம பார்க்கலாம். அதாவது சூரியன் என்றால் வெளிச்சம். சூரியன் என்றால் வெளிச்சம். அவர் பார்க்கும் இடம் கண்டிப்பாக நம் ஜாதகத்தில் வெளிச்சத்தை போட்டு காட்டும். வக்ரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்? வக்ரம் பெற்ற கிரகம் தன் வேலையை திரும்ப திரும்ப செய்ய சொல்லும். வக்ரம் பெற்ற கிரகத்தின் பார்வை பின்னோக்கியே இருக்கும். அது பின்னோக்கிய பலனும் எடுக்கும். சனி, சுக்கிரன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, இவர்கள் மூவரும் இணைந்தால் உடலில் ஏதோ ஒரு பாகத்தில் கண்டிப்பாக இரும்பு இந்த பிளேட் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பாகத்தில் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தை சொல்லும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை எங்க விழுந்தாலும் அந்த இடத்துல ஒரு ரகசியம் கண்டிப்பா இருக்கும். விருச்சகம், கும்பம் ரகசிய வீடுகள். எப்பொழுதும் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் விருச்சகம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம் கும்பம், ரகசிய வீடுகள். கண்டிப்பாக விருச்சகத்தின் ரகசியத்திலும் உறுதியாக சொல்லலாம் ஒரு ரகசியம் இருக்கும் என்று. அதை லக்னத்தை வச்சு நம்ம சொல்லணும். ஒருவருக்கு லக்னம் விருச்சகம் எத்தனாம் பாவமாக வருகிறதோ, உதாரணத்திற்கு ஒருவர் கன்னிகா லக்னத்தில் பிறந்துள்ளார் என்றால் விருச்சகம் 3ஆம் பாவகமாக வரும். உறுதியாக அந்த 3ஆம் பாவகத்தில் முயற்சி ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில், சிறு பயண தூரத்தில் உறுதியாக ஒரு ரகசியம் அவருக்கு இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லலாம். விருச்சகம் காலபுருஷனுடைய 8ஆம் பாவகம். கேட்டையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக பாவகம் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கும். கேட்டை நட்சத்திரம் ஒரு கிணத்தடி ரகசியம் சொல்லும். இதை நமது ஆசிரியர் ராஜா சரங்கையா அடிக்கடி சொல்லுவார். அவரிடம் ஒரு ரகசியம், அந்த கிரக காரகோர்விடம் ஒரு ரகசியம் கண்டிப்பாக இருக்கும். புதன் கேட்டையில் வக்கரம் என்றால் அவருக்கு வளர்ச்சி குறைவாகவே இருக்கும். முதல்ல இவையெல்லாம் பொதுவான சில பலன்களே, சரிங்களா? நீங்க இதெல்லாம் பொதுவான பலன். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்த உடனே நீங்க முதல்ல அந்த ஜாதகர் வந்தோடனே அவருடைய லக்னம் என்ன, ஃபர்ஸ்ட் அவர் லக்னம் என்ன, லக்னம் வாங்கிய லக்ன புள்ளி என்ன, நடப்பு திசை, அந்தரம், ஜாதகருடைய நடப்பு வயது, ஓட்டம், பாவக நடப்பு என்னவென்று காண வேண்டும். இதுல திதி சூனியம், எந்தெந்த பாவகங்கள் திதி சூனியமாகிறதுன்னு என்ன அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு கிளியரன்ஸ். திதி சூனியம் சாரம் தராத கிரகம் எது, அந்த ஜாதகருடைய ஆத்மகாரர் யார்? ஆத்மகாரகன் என்றால் ஒரு ஜாதகத்தில், உதாரணத்துக்கு எனது ஜாதகத்தில்
ஆத்மகாரகர் சூரியன். 3 கிரகங்களுக்கு அவர் சாரம் கொடுத்திருக்கார். ஆத்மகாரகர் சூரியன். அந்த மாதிரி எந்த ஒரு கிரகம் அதிகப்படியாக சாரம் கொடுத்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தாக்கம், அதனுடைய அதிகாரம், அவர்களுடைய பேச்சு, அவருடைய தன்மை அந்த ஜாதகருக்கு உறுதியாக இருக்கும் என்று சொல்லலாம். இதை அடிச்சு நீங்க சொல்லலாம். எழுதியே கொடுங்க சார் சொன்ன மாதிரி. இல்லைன்னா இருக்குன்னு சொல்லுங்க, வரலன்னா வரும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான் இருக்கு. அந்த மாதிரி ராத்திரி நான் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன். சார் மிட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு. மிட் பாயிண்ட்ல இருக்கிற கிரகத்தை பார்த்துக்கோங்க, அது சம்பந்தப்பட்ட காரகம் கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த மாதிரி ராகு கேது எங்க இருக்காரு பார்த்துக்கோங்க. ராகு கேது 1-5-9 கண்டிப்பா இயக்குவார். 3-7-11 பார்வையும் பார்ப்பார். இதையும் நீங்க ஒரு கவனிச்சு பார்த்துக்கணும். எளிமையா சில விஷயங்கள் நான் சொல்றேன். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நோட்ஸ் எடுத்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஜாதகர் வரும்போது லக்னத்தில் அமர்ந்துள்ள கிரகத்தினுடைய பலன்களை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். எந்த கிரகம் அமர்ந்திருக்குதோ அந்த கிரகத்தின் தன்மைகளை அவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக அது இருக்கும். லக்னத்தில் சுபர் அமர்ந்திருக்கும் போது அந்த நபருடன் நாம் எங்கு போனாலும் வெற்றி நம்மளுக்கு நிச்சயம். லக்ன சுபர் தனக்கு தோஷத்தை செய்தாலும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வார். லக்னத்தில் குரு, செவ்வாய், சுக்கிரன் இருக்கிற ஜாதகரை நாம பக்கத்தில் வச்சுக்கிட்டு, லக்னத்தில் குரு, செவ்வாய், சுக்கிரன் உள்ள ஜாதகரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திருமண விஷயத்தை பேசினாலும் ஒரு சுபகாரியங்களை பேசினாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம், உறுதியாக சொல்லலாம். லக்ன பாவகத்தில் சூரியன் இருந்தால், நவக்கிரகங்களின் தலைவர் அதாவது சூரிய பகவான் இருந்தால் பிரகாசமான தோற்றம் இருக்கும். பார்க்கும் போதே முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு லட்சணம். அவரை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருப்பார் சூரியன் இருந்தார். ஆனால் சூரியன் உஷ்ண கிரகம், அதனால் தலைமுடி குறைவாக தான் இருக்கும். பெரிய கண்கள் பெருசா இருக்கும். பெயரை சொன்னால் அந்த ஊரில் ஜாதகரை தெரியும். கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் அதிபதி தொடர்பு, கோவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். மருத்துவ குணம் அவர்கிட்ட. சூரியன் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு மருத்துவ குணம் இருக்கும். கேது இருந்தால் அவருக்கும், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருக்கும் இயற்கையிலே சில மருத்துவ குணங்கள் இருக்கும். சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் கண் நோய் கண்டிப்பாக உண்டு, வலது கண் நோய் கண்டிப்பாக உண்டு. சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ, அவர் 6, 8, 12 மறைந்தாலோ, நீசமாக இருந்தாலோ உறுதியாக உங்களுக்கு வலது கண்ணில் பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. உறுதியாக உங்களுக்கு வலது கண்ணில் பிரச்சனை இருக்கும், நீங்கள் சொல்லலாம். கௌரவம் எப்பொழுதும் ஏதோ ஒரு உடல் உபாதைகளுக்கு அவர் கையில் மருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் இருந்தால் நல்ல ஆடை உடுத்துவார். பெரியவர்கள் நட்பு அவர்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் நட்பு, ஆன்மீக தலைவர்கள் யாராவது ஒரு ஜாதகர் வீட்டுக்கு அருகே இருந்தே தருவார்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பு, ஆன்மீகவாதிகள், அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பார். இதெல்லாம் ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் இருந்தால் ஞாபக சக்தி, நீரில் கண்டம், ஜலதோஷம், கண் நோய், வாந்தி. சந்திரன் ஒரு நீர் கிரகம், அதனால கண்டிப்பாக சந்திரன் பாதிக்கப்பட்டால் அவருக்கு நீரில் ஒரு கண்டம் இருக்கும், உறுதியாக இருக்கும். குரு அல்லது செவ்வாய் பார்த்தால் சுயமுயற்சியில் முன்னேற்றம் உண்டு. அறிவால் முன்னேற்றம். லக்னத்தை பார்த்தாலும் வயிற்றில் உள்ள போதே இடமாற்றம், பிறந்தவுடன் இடமாற்றம் அல்லது பயணம் அதிகமாக இருக்கும். வயிற்றில் உள்ள போதே
இடமாற்றம், குடும்பத்தோட இடமாற்றம், இல்லைன்னா அவங்க வம்சாவில் யாராச்சும் இடம் மாறி போயிருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜலதோஷம், வீசிங் பிரச்சனை, இது ஆஸ்மா பிரச்சனை, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த எளிய முறையில் பலனிப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள், அதனுடைய பாவகத்து சம்பந்தப்பட்ட அது பாதிச்சிருக்கா சிறப்பாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த பலனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பயப்படாமல் சொல்லுங்கள், துணிஞ்சு சொல்லுங்கள். அதேமாரி மேடைக்கு ஆசிரியர் அளிக்கும்போது நீங்களாக போட்டி போட்டு வரணும். நமக்கு மேடை இலவசமாக சார் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளை ஒரு ஜோதிடர் ஆக்கி, அவருடைய மாணவர்கள் நம்மளை ஒரு ஜோதிடர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு சார் ஆசைப்படுறாரு. அதுக்கு எல்லாம் இணங்கி நீங்கள் தான் முன்னால் வரணும். துளி கூட தயக்கமே இருக்கக்கூடாது. தயங்கி என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த முறை நீங்கள் எல்லாம் பேசும்போது அடுத்த கருத்தத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த மேடை கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் தான் இருந்தாலும் நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டேன் ஆச்சுங்களா. இந்த நேரத்துக்குள்ளார உங்களுக்கு சில விளக்கங்கள் நான் கொடுத்துருக்குறேன் ஆச்சுங்களா. ஒவ்வொரு கிரகமும் செவ்வாயினா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், பாதிக்கப்பட்டிருந்தால் சகோதர பிரச்சனை இருக்கும், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். புதனா இருந்தால் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். குருவாக இருந்தால் வயிற்று பிரச்சனை இருக்கும், தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தாலோ 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சுமூகமான உறவு கண்டிப்பாக இருக்காது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு அந்த தீர்வை சொல்கிறது தான் ஜோதிடர். அதுக்கு என்ன வழியோ என்ன பரிகாரமோ அதை செய்ய சொல்லணும். சுக்கிரனாக இருந்தால் மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி ராகு, கேது, ஒவ்வொரு கிரகங்களும் அதோட காரகத்தன்மையை பொறுத்து நீங்கள் பலனெடுத்து சொல்லணும். அதேமாரி எல்லோரும் ஜோதிடர்களாக மாறணும், இந்த மேடைக்கு எல்லோரும் வரணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழ்நாடு ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை அவர்கள் பாதங்களில் சமர்ப்பித்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் பேச்சு சிறப்பான ஒரு அற்புதமான பேச்சு. இருந்தாலும் நாங்கள் லைவில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்படி தானே இருக்குது. லைவில் அவர் என்ன பண்ணார், பேசினார், கொஞ்சம் இப்போ சிரிக்கிறார் பாருங்க. அதை அங்கே செய்யலை. சரி, எல்லோருக்கும் அந்த பதட்டம் எல்லாருக்கும் முதல் அப்படிங்கும் போது இருக்கும். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சிறப்பாக அவருக்கு கொடுத்த டைமை சரியான முறையில் சரியாக அறிமுகம் அப்படிங்கிறத நிரூபித்து அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார் ஐயா அவர்களை கௌரவிக்க கோபால்சாமி ஐயா அவர்களை. ஐயா பார்த்தீங்கன்னா 2003 இங்கே முன்னாடி 2003 ஜோதிடத்துறைக்குள்ளே வந்தவர்.